வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம், அப்பதான் நம்ம தலைவர் பிரச்சனை இல்லாம நிபந்தனை இல்லாம வெளியில வர முடியும், அதனால பொறுத்திருங்க, நான் 60 நாளைக்கு பிறகு போலீஸே நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நோட்டிபிகேஷன்லாம் வந்தாலும் 234 தொகுதியும் போவாருங்கிற எண்ணம் இருக்கிறதா, இல்ல ஆன்லைன் கான்பரன்ஸ் தான் எய்ம் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு மே 7 40 நாட்கள் அதிகபட்சம் இருக்கலாம். இதுக்குள்ள 234னா ஒரு நாளைக்கு நீங்க 5 தொகுதியாச்சும் போகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா? அப்ப தாவேக்காவை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற ஒரு சூழலும் வரும். என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இருக்கிறதா பாக்குறீங்க சார்? பாசிபிளா 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் போகணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஒரு 5 தொகுதி 6 தொகுதியை சேர்த்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல போட்டாலே போதுமே. நிறைய தலைவர்கள் அப்படித்தானே செய்யறாங்க. விஜய் வந்து புதியவர் அப்படிங்கிறதுனால எல்லா தொகுதிக்கும் வருவாரு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா இப்ப உதாரணமா டெல்டான்னு எடுத்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 சென்ட்ரல் பாயிண்ட்ல அவர் போட்டா போதும். ஏற்கனவே 2-3 போட்டிருக்காரு. 234 போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட சிக்கல் எதுவாக இருக்கும் அப்படின்னா, தேர்தல் நேரத்துல அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அவருக்கு சிக்கல் வரும். ஏன்னா அவர் இதுவரைக்கும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிற அவரோட மூவ்மெண்ட் ஸ்டைல பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அவரு விமானம் மூலமா போறாரு, அங்கிருந்து வந்து பை ரோடு அவர் போறாரு. இப்போ ரோடு போற டிஸ்டன்ஸுங்கிறது விதின் 100 கிலோமீட்டருக்குள்ள அமைகிற மாதிரி பாத்துக்கிறாரு. 50 to 100 கிலோமீட்டர், அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேல அவர் ரோட் டிராவல் விரும்புற மாதிரி தெரியல. ஆனா பிராக்டிக்கலா தேர்தல்னு வரும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறோம், உதாரணமா திருச்சிக்கே போறோம், அங்க வந்து ஒரு 3 days 4 days இருந்து திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இதை கவர் பண்ணணும். அதாவது ஒன்றுபட்ட பழைய திருச்சி மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தை கவர் பண்ணணும். இல்ல அட்லீஸ்ட் பார்ட்டா பிளான் பண்ணணும். ஏன்னா ஒரு 2 to 3 days மினிமம் வேணுங்க. ஒரு இடத்துல 2 to 3 days ஆகுது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. இப்போ நிறைய தலைவர்கள் வந்து சென்னையில இருந்து கிளம்புனாங்கன்னா, அவங்க கடைசியா அவங்க தொகுதி சென்னையில வச்சிருந்தாங்கன்னா அதுல பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு, தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வருவாங்க. அவ்வளவுதான். கடைசி கட்டமா ஏதோ ஒரு நிறைவு இடத்துல வைக்கணும்ல, நிறைவு பிரச்சாரம் ஒண்ணு வரும்ல, அதை அவங்க தொகுதியில இருக்கிற மாதிரி பாத்துக்கிடுவாங்க. ஜெயலலிதாவும் அப்படிதான், ஸ்டாலின் அப்படிதான், கலைஞர் அப்படிதான். அதனாலதான் இப்போ வந்து ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள்லாம் அவங்க சென்னைக்குள்ளேயே தான் வச்சுக்கிறாங்க அவங்களோட தொகுதிகளை. கலைஞரே வந்து திருவாரூர்ல போட்டி போட்டதுல அவங்க குடும்பம் வந்து அது வேணான்னு தான் சொன்னாங்க ஆரம்பத்துல. வேண்டாம், ரொம்ப டிராவல் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், வயதாயிருச்சு, தாங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா அது நினைவுல இருக்கு. அந்த இடத்துல விஜய் வந்து என்ன மனநிலையில இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவரோட மூவ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நம்ம கெஸ் பண்ண முடியல. இப்ப சமீபத்துல அவர் நடத்திய அந்த நிர்வாகிகள் சந்திப்பு இதை வச்சுதான் நம்ம கெஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் எங்களோட டூரை முடக்கிறதுக்கு எஸ்ஓபி மூலமா சதி பண்ணுது கவர்மெண்ட்னு சொல்லும் போதே அவர் போறது இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு அவர் ரீசன் தேடுறாரு. முதல்ல எஸ்ஓபியை கோர்ட் போட சொல்லுச்சு, கவர்மெண்ட் கோர்ட் போட சொல்லுச்சுங்க. ஒண்ணு, அதுக்கு முக்கிய காரணம் கரூர்ல நடந்த மரணம். அப்போ இல்ல நாங்க டூர் போக கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நான் டூர் வரமாட்டாங்க, சரியா? ஏன்னா எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாரு. திமுகவுக்கு மட்டும் அனுமதி தராங்கன்றாரு. திமுகவும் ரோட் ஷோ நடத்தலைங்களே, ஏதோ ஒரு இடத்துல தானே கூட்டம் போடுது அவங்களோட நிர்வாகிகள் கூட்டத்தை. அதிமுகவும் ரோட் ஷோ எல்லாம் கிடையாதுங்களே. ரோட் ஷோவும் இவங்களுக்கும் கிடையாதுங்க, பெர்மிஷன் கிடையாது. இவங்களா அது ரோட் ஷோவா நடத்தினாங்க. அப்போ விஜய் இப்பவுமே சில காரணங்களை சொல்றாரு, அவங்க கட்சிக்காரங்க அந்த காரணங்களை சொல்றாங்க, அதை எதிர்த்து போராட்டம் அறிவிக்கிறாங்க, எஸ்ஓபியை எதிர்த்து போராட்டம் அறிவிக்கிறாங்க. அப்படின்னா சரியான முறையில தொகுதியா போறதுக்கோ இல்ல ஒரு தொகுதிக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கறதுக்கோ அவங்க தயாரா இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பாப்போம் சார். ஆனால் டூர்ல அனுபவமிக்க ஒரு செங்கோட்டையன் இருக்கிறார், அவரை பயன்படுத்திக் கொள்வார்களாங்கிறது. அனுபவம் செங்கோட்டையனுக்கு இருக்குங்க, ரொம்ப பழைய காலங்க அது. சரி, இப்போ டூர் போடுறதுக்கு அனுபவம் தேவையில்லை. நம்மளோட உடல் உழைப்பு 1, நம்மளோட மனோபாவம் 2, இதுதான் தேவை. ஒரு கூகுள் மேப் வச்சே நீங்க டூர் பிளான் போட்டுடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம். நீங்க நவீன சாதனைங்க. 88ல செங்கோட்டையன் போட்டுட்டு இருந்தாருங்க. ஜெயலலிதா திருச்சியில வந்து அண்ணா சிலையில மாலையை போட்டுட்டு அப்படியே தஞ்சாவூர், புதுக்கோட்டை வரைக்கும் போகும்போது செங்கோட்டையன் போட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு உதவியா இருந்துச்சுங்க. 40 வருஷம் கழிச்சா அதெல்லாம் என்னங்க பாயிண்டே கிடையாதுங்களே.
எனவே அந்த பாயிண்ட்குள்ள நான் போகல. விஜய் தயாரா இருக்காரா? அப்புறம் அதாவது யாரு போடுறாங்கிறது அப்புறம் தலைவர் தயாராக இருக்கிறாராங்கிறது ஸ்டாலின் ஒரு 3 ப்ரோக்ராம்லாம் ஒரு நாளைக்கு போடுறாரு நம்ம பாக்குறோம். உதயநிதி எக்கச்சக்கமா போட்டுட்டு போறாரு. சீமான் எவ்வளவு டூர் போடுறாரு, எல்லா ஊர்களுக்கும் டூர் போறாரு. எடப்பாடி பழனிசாமி பஸ்ல வந்து எத்தனை ஊர்கள். ஏன்னா இவங்க எல்லாம் சீசன்ட் லீடர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க பயணம் போறதுதான் அவங்களோட அரசியல்னே ஆயிடுச்சு. பயணம் போலேன்னா களைப்பாயிருவாங்க. பயணத்தினால களைப்பாரு. இலக்கணேசன் அப்போ சொல்லுவாருங்க, அவங்களுக்கு ஒரே நாடு பார்த்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் டூர்லாம் போயிட்டு வருவாரு. அதுல ஒரு சின்ன இதுங்க அப்படிம்பாரு, என்னை கூப்பிட்டு அந்த ஒரே நாடு இதழில் இல்லை பயண களைப்பா இருக்குங்களே, வேணா சாயந்தரம் வச்சுக்கலாமே அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பயண களைப்பா, பயணம் போகலைன்னா தாங்க களைப்பும்பாரு. அவர் முதல்ல காலையில் தாங்க வந்திருப்பாரு, 8 மணிக்கு தான் வந்திருப்பாரு. 11 மணி இதை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க பாரு. ஒரு மாதிரி ஃபோன் அடிச்சு நேராகவே கேட்பாரு. சரி டயர்டா இருப்பாரோன்னு நினைச்சு நானா சொல்லுவேன். பயணம் போலன்னா தாங்க எனக்கு களைப்பும் பாரு. அது உண்மை. நிறைய லீடர்ஸ் மோடி ப்ரோக்ராம் எடுத்துங்க, ஃபிளைட்ல வராரு போறாரு, ஆனா எத்தனை ப்ரோக்ராம் யோசிச்சு பாருங்க. அமித்ஷா கேரளால அரசு கூட்டம் கட்சி கூட்டம், தமிழ்நாட்டுல அரசு கூட்டம் கட்சி கூட்டம் முடிஞ்சு போயிட்டு டெல்லியில செக்யூரிட்டி எனர்ஜி செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு கூட்டம் வரிசையா நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டம் வச்சிருக்காங்க. அமித்ஷா கூட்டங்களை எடுத்து பாருங்க, பியூஷ் கோயல் கூட்டங்களை எடுத்து பாருங்க. சீசன்ட் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயணத்தை கண்டு பயம் கிடையாதுங்க. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயணத்தை கண்டு பயம் இருக்கு, பயண களைப்பு இவங்களை பாதிக்குது. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். பயணத்தை விடவும் சாமானிய மக்களோட புழங்குவது என்பதே பயமாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அடிக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சாமானிய மக்கள் புழங்கி எல்லாம் விரல இருக்க மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு நாங்க தான் போயிருந்தோம். தமிழக முன்னேற்ற முன்னணி புது கட்சிங்க, ஜானகி அம்மாவோட கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் 88, 89. அவருக்கு அனுபவம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி அரசியல் பயணங்கள்ல ஆர்வத்துல கையை கொடுத்துட்டாருங்க. கண்ணாடிக்கு வெளியில, கார் கண்ணாடிக்கு வெளியில கையை திருப்பி எடுத்துட்டு பார்த்தா மோதிரத்தை காணும். நம்ம ஆளுங்க உற்சாக மீதுல மோதிரத்தை பிடிக்கிடுவாங்க, கையை கீறி விட்டுருவாங்க. டார்ச்சருங்க. பாவம், அவர் ரொம்ப சவாலான நல்ல கண்ணால பார்த்த விஷயங்க அதெல்லாம். புரியுது சார். அவருக்கு நம்ம ஞாபகம் இருக்கணும்னா அதுக்குன்னு கையை கீறதாங்கிறதெல்லாம் அது நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு உளவியலாகவும் இருக்கும். உளவியலே அப்படித்தாங்க. சாமானிய மக்கள் நீங்க ஓட்டு கேட்டு மட்டும் போய் பாருங்க, அவங்க அந்த இடத்துல கெத்து காட்டுவாங்க பாருங்க. இதுல ஒரு செய்தி அது ஃப்ளோட் பண்ணப்படுகிறது 2-3 நாள். அது எந்த அளவுக்கு நம்பலாம்? எல்பிஜி கிரைசிஸ் தீர்வு வரை தேர்தலை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அது எதுவும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? அப்படி கிரைசிஸ்ல தேர்தல் தள்ளி வச்சா மோடி அரசாங்கம் பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஆயிரும். கிரைசிஸை ஏத்துக்கிட்டதாயிடும். கிரைசிஸை ஏத்துக்கிட்டதாயிரும். அவங்க அப்படி ஸ்டாண்டே எடுக்கலைங்களா, கிரைசிஸே இல்ல நம்மள ரிசர்வ் இருக்குங்கிற ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. பொய் செய்திகளை பரப்பாதீர்கள், பொய் செய்திகளை பரப்பாதீர்கள், எங்களுக்கு வந்து இதை நீரிணையை திறந்து விடுறதுக்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருச்சு, அப்படி அவங்க ஒரு இன்டர்நேஷனல் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த இடம் எல்லாரும் அதே கம்யூனிட்டி கேண்டிடேட் தான் போடுவாங்க. அப்ப கவுண்டர் அடிச்சாலே நோக்கி போறதும் ஒரு இதுதானே. அப்படிதானேங்க வரும். இந்த இடம் இப்ப 17ஆம் தேதி என்டிஏ கட்சிகள் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப என்டிஏ தான் போடுறாங்க. திமுக அவங்க மாநாடா போடுறாங்க, கட்சி நிகழ்ச்சியா நடத்துது. இங்க முழுக்க முழுக்க என்டிஏ என்னும் போது அதிமுகவை முன்னிலைப்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருக்கா சார்? என்டிஏ அப்படிங்கிற அந்த பேனருக்குள்ள எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவா வந்து திராவிட கட்சிகள் வந்து அந்த குறிப்பிட்ட பேனர்ல கூட்டம் நடத்துறது எப்போனா தொகுதி இத்தனை தொகுதி இன்னும் தொகுதின்னு முடிவான பிறகுதாங்க. என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அப்படி கூட்டம் போட்டா பயன் இல்லை. அதுல என்டிஏ அவங்க ஆல் இண்டியா அமைப்புங்கிறதுனால அவங்க கூட்டம் போடுறாங்க. ரெண்டாவது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் வர்றாங்க, பிஎம்ஓ இல்லை ஹெச்எம்ஓ வரும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கு. திமுக போடுற எல்லாமே அமைப்பு ரீதியான கூட்டம் தான், மகளிர் அணி கூட்டம், இளைஞர் அணி கூட்டம். அப்படிதான் அவங்க எப்போ போடுவாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து போட்டு ஓரளவுக்கு அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு ஒரு கூட்டம் போடுவாங்க. அது அப்படித்தான் அதிமுக அப்படித்தாங்க. 98ல் ரொம்ப காலத்துக்கு பிறகு, ரொம்ப தேர்தல்லாம் அறிவிப்பானைக்கு பிறகுதான் ஜெயலலிதா அம்மா வந்து மெரினா பீச்சில் கூட்டம் போட்டாங்க. அது ஏன்னா கூட்டணியே விசித்திர கூட்டணி. பிஜேபியும் இருந்தது, பாமகவும் இருந்தது, மதிமுகவும் இருந்தது, வாழப்பாடி ராமமூர்த்தியோட ராஜீவ் காங்கிரஸ் இருந்தது, அதிமுகவும் இருந்தது. பார்லிமெண்ட் தேர்தலுங்க அது எப்போதும் அப்படிதான் வழக்கம். அதனால அதை நான் பெரிய வித்தியாசமா பார்க்கல. என்டிஏ கூட்டம் அது நடக்குது. இப்போ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் வராங்க. 17ஆம் தேதி வரும்போது தேர்தல் அறிவிப்பானை வந்திருந்ததுன்னா அவங்க வந்து கட்சி செலவுல தான் வரணும்.
அநேகமா திங்கட்கிழமை தேர்தல் அறிவிப்பாணை வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 15ஆம் தேதி வந்து அப்பீலோட ஃபைனல் டேட்டுங்க. அப்பீல் ஃபைனல் டே, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல விடுபட்ட வாக்காளர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான இறுதி தேதி எஸ்ஐஆர்ல. நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இறுதி தேதி முடிஞ்சு போச்சு. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே தான் இவங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்போ 15ஆம் தேதி ஈவினிங் நைட்டு அனௌன்ஸ் பண்ணணும். நைட்டு கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணுற கஷ்டம் தான். 16ஆம் தேதியாக தான் இருக்குங்கிறது என்னோட யூகம். 16ஆம் தேதிங்கும் போது அது திங்கக்கிழமை. மே மாதம் 7ஆம் தேதி புது கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்காலில் வரணும். அப்போ வெஸ்ட் பெங்காலில் தேர்தலை 3 கட்டமாக தான் நடத்த முடியும். பழைய மாதிரி 7 கட்டம் 8 கட்டம் நடத்த முடியாது. அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற படைகள் தயாராக இருக்கணும். இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து மத்திய படைகள் நிறைய வந்து தேர்தல் பணிகள் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் யூகம் பண்ணுற மாதிரி ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல. அது பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்புணர்வுலாம் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ இருக்கிற உலக சூழல்ல அது சரியாக வராதுங்க. மோடி அவர்களுக்கு அது ஒரு பிம்ப குறைப்பாக ஏற்பட்டு போயிடும். இன்னொன்று, என்டிஏவுக்கும் எதிர்கட்சிகளோட ஒட்டுமொத்த பலத்துக்கு இடையில 30-40 தொகுதிதானங்க வித்தியாசம் இருக்கு பார்லிமெண்ட்ல. இன்னும் என்டிஏ பெரிய மிக பலம், பெரிய அளவுக்கு மிருக பலத்தோட எல்லாம் ஆட்சி பண்ணலைங்களே. 30-40 தான். 30-40ங்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அதில் அவசரம் வச்சாங்கன்னா எல்லா கணக்கும் மாறும். அதனால அப்படியான ஒரு முடிவெல்லாம் நரேந்திர மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ எடுக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்தல் எல்லாம் அப்படியே ஓடி முடிஞ்சிருங்க. முடிஞ்ச பிறகு அந்தந்த குறிப்பிட்ட தேதிகளில் அந்தந்த கவர்மெண்ட் பதவியை நோக்கி போகும். அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏப்ரல் கடைசியோ இல்லை மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியோ தேர்தல் நடந்து வெஸ்ட் பெங்காலோட அந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி கவுண்டிங் நடக்கணுங்க. அப்படின்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி கவுண்டிங் வரணும். தேர்தல் ஆணையர் அவரின் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். பட் அவரை தான் நடத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்ப்போம் சார். 26 தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கிறது. எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்த திருப்பங்கள், புதிய புதிய கட்சிகள், கூட்டணிகள் அடுத்தடுத்த நிலையில விரிவா பேசலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.